பல சந்தர்ப்பங்களில் உலகம் முழுவதும் இது போன்ற பேரழிவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்தோனேஷியால அடிக்கடி என்ன ஆகுது, பூகம்பம் ஏற்படும். ஈராக்ல எல்லாம் அதிகமான பூகம்பங்கள், இன்னும் மழை வெள்ளத்தால் இந்த சுனாமி ஏற்பட்டது பார்த்தோம். நம்முடைய காலத்திலே சுனாமி என்ற ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. இப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? அல் குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்லுது? இது என்ன செய்யணும், நம்ம அவசியம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை பற்றி ஒண்ணுமே தெரியாம நாம என்ன இன்னைக்கு நினைக்கிறோம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து விட்டு மனம் கதறுகிறோம். என்ன இப்படி எல்லாம் நடக்குது, நாளைக்கு இதே மாதிரி நமக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இறந்து விட்ட மக்களுக்காக பரிதாபப்படுகிறோம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, இதை பற்றி குர்ஆனுடைய பார்வை என்ன, இதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்தோம். ஆனால் முதலாவதாக நாம தெரிந்து கொள்ளணும், இந்த அழிவுகளின் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 விஷயங்கள். நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம். இந்த 5 அடிப்படையில தான் இந்த பேரழிவுகள் உலகத்துல ஏற்படும். நீர், தண்ணீரை கொண்டு அழிவுகள் ஏற்படும். நம்ம பார்த்தோம் அந்த சுனாமி, வெள்ளப்பெருக்கு நிறைய. நிலம், இது போன்ற பூகம்பங்கள், மண் சரிவு, நிலச்சரிவு, இதெல்லாம் நிலம், பூமியை வச்சு ஏற்படுறது. நெருப்பு, நெருப்பினால் ஏகப்பட்ட பேரழிவுகள் ஏற்படும். காட்டுத்தீலாம் சொல்லுவாங்கல்ல, பயங்கர பேரழிவுகள் ஏற்படும். அந்த காட்டுத்தீ ஏற்பட்டால் அணைக்கவே முடியாது. காற்று, சூறாவளி காற்று, புயல் காற்று, இது போன்ற காற்று ஏற்பட்டு பேரழிவுகள் ஏற்படும். அடுத்தது வானம், வானத்திலிருந்து இறங்குகின்ற அதாபுகள், அதனால பேரழிவுகள் ஏற்படும். அப்ப இந்த 5 அடிப்படையில தான் உலகத்துல என்ன இருக்கும், பேரழிவுகள் ஏற்படும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம். இது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இப்ப இந்த கேரளால ஏற்பட்டது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தினால், பூமியினால் ஏற்பட்டது. அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம், இது எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுவான், தண்ணீர், நீர் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பூமி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நெருப்பு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. வானத்தின் நிகழ்வுகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? காற்று யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த வரலாறு, உலக வரலாற்றில் இதை விட பயங்கரமான பேரழிவுகள் நிகழ்ந்திருக்குது. அந்த பேரழிவுகள்லாம் எதனால ஏற்பட்டுச்சு முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு இப்ப நடக்கிற இந்த பேரழிவுகள்லாம் பார்த்துட்டு மக்கள் பல மாதிரி பேசிக்கிறாங்க, பல மாதிரி நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவங்கவுங்க ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பொதுவா உலகத்துல வந்து அநியாயம் பெருகி போச்சு, மக்கள் வந்து அல்லாஹ்வை நிராகரித்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப அநியாயங்கள் ரொம்ப பெருகி போச்சு, அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பேரழிவுகளை நிகழ்த்தி மக்களை அழிக்கிறான் அப்படி சொல்றாங்க. ஆனா இது முதல்ல தப்பான ஒரு விஷயம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு எதிரானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்களுக்கு அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் அழிப்பதாக இருந்தால் இந்த உலகத்துல இந்நேரம் ஒரு உயிரினம் கூட பாக்கி இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு நான் கால அவகாசம் கொடுத்து தவணை கொடுத்து வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மனிதர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அநியாய அட்டூழியங்களுக்கு அவங்கள உடனுக்குடன் நான் தண்டிப்பதாக இருந்தால் ஒரு உயிர் கூட இந்த உலகத்துல இருந்திருக்காது அப்படிங்கிறான். இன்னும் சொல்லமா பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த பேரழிவுகள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அதிகம் வாழ்கிற நாடுகளிலும், முஸ்லிம்கள் அதிகம் வாழ்கிற பகுதிகள்லாம் நிறைய நடக்கும். இப்ப இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பூகம்பத்துக்கு ரொம்ப பிரபலம். அங்கெல்லாம் அவ்வளவு நடக்கும் பூகம்பம். ஈராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம். உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அதை விட எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மேலை நாடுகள்ல பார்த்தாக்கா ஓரின சேர்க்கை என்ற அடிப்படையில எவ்வளவு அட்டூழியம் அநியாயம் நடக்குது. அப்படி அழிக்கிறதா முதல்ல அவனையில அழிக்கணும். அப்படி அழிக்கிறதா இருந்தா அல்ல, அநியாயம் அட்டூழியம் மக்கள்கிட்ட அதிகமாகி போச்சுன்னா அல்ல யாரும் அழிச்சிருக்கணும்? அமெரிக்கா எல்லாம் எப்பயோ பூமியில புதைஞ்சு போயிருக்கணும். இஸ்ரேல் எல்லாம் என்னைக்கே பூமியில புதைஞ்சு போயிருக்கணும். புரியுதா? அவன் பண்ணாத அநியாயமா? அப்ப அங்கெல்லாம் அவங்களையெல்லாம் சொகுசாலாம் வாழ வச்சுட்டு இந்த மக்களை அழிக்கிறதே நான் இதுவா இது? அப்ப இந்த கருத்து ரொம்ப தப்பு. ஒரு அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கணும்.
வரலாற்றில் நிறைய இது மாதிரி பேரழிவுகள் ஏற்பட்டிருக்குது. அந்த பேரழிவுகள்லாம் எதுக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொன்னான். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நூஹ் நபி சமுதாயம் ஒரு பெரிய வெள்ளப்புரளை ஏற்பட்டு என்னாச்சு, மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. உலகத்துல உள்ள எல்லா உயிரினமும் அழிஞ்சு போச்சு. அந்த கப்பலில் ஏற்றி காப்பாற்றப்பட்ட உயிரினங்களை தவிர எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிட்டான். அதை விட ஒரு பேரழிவு வேணும். ஆனா அந்த பேரழிவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11வது அத்தியாயம் ஹூத் அத்தியாயத்துல 37 வசனம் சொல்றான், ஏற்கனவே நம்பிக்கை கொண்டோரை தவிர யாரும் இனி உமது சமுதாயத்தில் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நீர் கவலைப்படாதீர். நமது கண்காணிப்பிடம் நமது கட்டளைப்படும் ஒரு கப்பலை செய்வீராக. அநீதி இழைத்தோர் பற்றி என்னும் பேசாதீர். அவர்கள் வெள்ளப்புரளில் ஏற்பட்டு மூழ்கடிக்கப்படுவார்கள். அப்ப இது குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியோட சமுதாயம் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, உலகத்துல முக்காவாசி போயிடுச்சு. இது இந்த வயநாட்டுல இன்னைக்கு போனாலும் ஒண்ணுமே கிடையாது. உலகத்துல முக்காவாசி போயிடுச்சு. அந்த கப்பல்ல காப்பாற்றப்பட்ட கால்வாசி தான் மக்களும் உயிரினங்களும். அவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. இது எதால ஏற்படுச்சு? நீர். அல்லாஹ் தான் அந்த பொங்க வச்சான். என்ன, வானத்துல இருந்து ஊத்துன்னு ஊத்துடுச்சு, பூமியில இருந்து வந்துச்சு. அந்த நூஹ் நபி வெள்ளப்பிரளயம் மேல இருந்தும் கொட்டுது, கீழே இருந்தும் வருது. பெரிய வெள்ளப்பிரளயம் நீர் ஏற்பட்டது. அடுத்த சமுதாயம் பாத்தீங்கன்னா ஆது சமுதாயம். ஆது சமுதாயத்தை என்ன பண்ணாங்க, அல்லாஹ் ஒரு காற்றை கொண்டு அழித்தான். பயங்கரமான காற்று. அந்த காற்று எப்படின்னா மலட்டு காற்றுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மலட்டு காற்றுனா என்ன, அதுல உயிர் இருக்காது. உயிர்னா என்ன, ஆக்சிஜன் இருக்காது. இந்த காத்துல ஆக்சிஜன் இருக்கிறதா நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம எப்படி உயிர் வாழ்றோம், காத்தை சுவாசிச்சு உயிர் வாழ்றோம். அந்த காற்றில் என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அதனாலதான் சுவாசிச்சு உயிர் வாழ முடியுது. அது மலட்டு காற்றுனா என்ன, ஆக்சிஜன் இருக்காது. அப்படி அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மலட்டு காற்றை சுவாசிச்சா என்ன ஆகும், மனுஷன் உடம்பு ஊதி போய் செத்து போயிடும், சித்திரவதைப்பட்டு செத்துருவான். அப்ப காற்றை கொண்டு என்னாச்சு, ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா சமுத சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அநீதி இழைத்தவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர். அதில் அவர்கள் என்றைக்கும் வசிக்காதவர்கள் போல ஆகிவிட்டார்கள். கவனத்தில் கொள்க, சமுதாயம் தனது இறைவனை மறுத்தனர். சமுதாயம் இறையரனை விட்டு தூரமாயினர். அப்ப என்ன, சமுதாயத்தை அல்லாஹ் என்ன பண்ண, அழிச்சான். அடுத்து பாத்தீங்கன்னா லூத்துடைய நபியோட சமுதாயம். அது என்ன தப்பு செஞ்சு, ஓரினை சேர்க்கையில இருந்தாங்க, இயற்கைக்கு மாற்றமா. அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், வானத்துல இருந்து கல்லு அந்த சுட்ட கல்லு அணுகுண்டு மாதிரி விழுந்திருக்குது. அப்ப வானத்துல இருந்து அதாபு இறங்கி இருக்குது. அப்ப லூத் நபி சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான், வானத்திலிருந்து அந்த கல்லு மழை பொழிஞ்சு செதறடிச்சுட்டான். ஊரையே தலைகீழ புரட்டிட்டேங்கிறான். கீழ்பகுதியை மேலவும் மேல்பகுதியை கீழவும் புரட்டிட்டேங்கிறான். அப்படி லூத் நபியோட சமுதாயம். இப்படி பாத்தீங்கன்னா ஏராளமான பேரழிவுகள், நீர், நிலம், காற்று, நெருப்பு, வானத்திலிருந்து இப்படி நிறைய அழிவுகளை யார் நிகழ்த்தினா, அல்லாஹ் தான் நிகழ்த்தினான். ஏன் நிகழ்த்தினா, இங்கதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. இந்த சமுதாயம் எல்லாம் பேரழிவு கூட அழிக்கப்பட்ட காரணம் என்ன காரணம்னு அல்லாஹ் சொல்லும் போது, இறை தூதர்கள் வந்தாங்க. நூஹ் நபி வந்தாரு, சாலிஹ் நபி வந்தாரு, ஷுஐப் நபி வந்தாங்க, லூத் நபி வந்தாங்க. எல்லா நபிமார்களும் வந்து மக்களிடத்திலே சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவனேன்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் அதை மறுத்தாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஒரு கட்டத்துலதான் நபிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா இதுக்கு மேல இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. இத்தனை வருஷம் நாங்க பிரச்சாரம் பண்ணியாச்சு, நல்லா கவனிங்க. இதுதான் அப்ப நடந்த பேரிடர்களுக்கும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற பேரழிவுகளுக்கும் டிஃபரன்ஸ். இதை புரிஞ்சுக்கணும் நல்லா முஸ்லிம்கள், மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப எதனால அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க, அந்த மக்கள்கிட்ட நபிமார்கள் வந்தாங்க, பல வருடங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளல, நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள், நபிமார்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த நபிமார்களை டிக்ளேர் பண்ணாங்க. அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் இதுக்கு மேல இவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, நாங்க அசந்து போயிட்டோம், இவங்களை அழிச்சிருந்தாங்க. அதோடதான் அல்லாஹ் என்ன செய்யறான், பேரழிவுகளை கொண்டு அழிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் இப்ப நடக்கிற அழிவுகள் இதனாலயா, மக்கள் தப்பு செஞ்சதாலே, மக்கள் அநியாயம் அல்லாஹ்வை மறுத்ததாலையும் நபிமார்களை மறுத்ததாலையுமா அல்லாஹ் அழிச்சிட்டு இருக்கிறான்? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க கடைசி நபியா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற பேரழிவுகள் ஏன்? இதான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.
அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் செய்த மக்களை அல்லாஹ் இது போன்ற பேரழிவுகளை கொண்டு அழிக்க மாட்டான் ஆகிரத்து வரையில. இது இது எது? இது ரசூல்லா வந்ததுக்கு பிறகு. முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியா வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி குர்ஆன்ல கொடுக்கிறான். நபியே, நீர் இந்த மக்களுடன் இருக்கும் நிலையில், நீர் அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் நிலையில், நீர் அவர்களை சீர்திருத்துவோராக இருக்கும் நிலையில் இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன். உதாரணம் பாத்தீங்க அப்படி சொன்னா, அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை அழிப்பதாக இருந்தால் மக்காவே இன்னைக்கு இருந்திருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. 13 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல பிரச்சாரம் பண்றாங்க. அந்த மக்கள் எவ்வளவு பேர் ஏத்துக்கொண்டாங்க? பெரும்பாலும் ஏத்துக்கொள்ளல. எப்படி முந்தைய நபிமார்களுக்கு அந்த மக்கள் எதிரா இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு எதிரா ரசூலுல்லாஹ்க்கு எதிரா இருந்தாங்க. அபுஜல் கொடுக்காத தொல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உத்துபா ஷைபா கொடுக்காத தொல்லையா ஒரு சமுதாயமே ஊர் விளக்கம் பண்ணி வச்சுச்சு ரசூலுல்லாஹ் குடும்பத்தை. அப்ப அந்த அநியாயத்துக்கெல்லாம் அல்லாஹ் அழிக்கிறதா இருந்தா மக்காவே இன்னைக்கு இருந்திருக்காது. அதையாவது விடுங்க, மக்கா புனித நகரம். இன்னும் சொல்ல போனா தாயிஃப் இருந்திருக்காது. ரசூலுல்லாஹ்வை அந்த அளவுக்கு துன்பப்படுத்தினாங்க, ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினாங்க தாயிஃப் மக்கள். அப்ப ஜிப்ரீலே வந்து கேட்டாரு, மலக்குல் ஜிபால் வந்திருக்கிறாரு, மலைகளின் மாணவர், நீங்க சொல்லுங்க அந்த தாயிஃப் அழிச்சிடறோம்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வேண்டாம், இந்த மக்களுக்கு அவகாசம் கொடுங்க, இவர்கள் சந்ததிகள் நேர்வழி பெறுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் இந்த மக்களை அழிச்சிடுன்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கவே இல்லை. அவகாசம் கொடு, அவகாசம் கொடு. அந்த அவகாசத்தை தான் அல்லாஹ் கொடுத்தான். என்ன அவகாசம்? ஆகிரத்து வரையில அநியாயம் செய்தார்கள் என்பதற்காக, அல்லாஹ்வை மறுத்தார்கள் என்பதற்காக, அல்லது முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பாவ செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஒரு காலமும் இது போன்ற பேரழிவுகளை நிகழ்த்தி அழிக்க மாட்டான். இது குர்ஆன் கொடுத்த வாக்குறுதி, ரசூலுல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி இது. அப்ப ஏன் இந்த மாதிரி நடக்குது? இவ்வளவு பெரிய பேரழிவுலாம் எதனால நடக்குது? அது முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஊர்களில் ஏன் நடக்குதுன்னா அதையும் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் பேரழிவுகளை கொண்டு பூகம்பம், அப்புறம் இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு, சுனாமி, நெருப்பு, எரிமலைகள் வெடிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு நடக்கத்தானே செய்யுது. மக்கள் பேரழிவுல இறந்து போத இந்த சுனாமியில எத்தனை லட்சம் மக்கள் இறந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எதுக்காக நடக்குது? அல்லாஹ் அழிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு வருடமும் 9வது அத்தியாயத்துல 126வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ 2 தடவைகளோ அவர்கள் மக்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். இவங்க சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இந்த மாதிரி பேரழிவுகள் ஏற்பட்டு, இது போன்ற பேரழிவுகள் ஏற்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். பின்னரும் அவர்கள் திருந்தி கொள்ளவில்லை, படிப்பினை பெறவும் இல்லை. அப்ப அல்லாஹ் எதுக்காக இதை கொடுக்குறான் அப்படின்னா, இன்னைக்கு அதான் நீங்க இந்த சர்வே எடுத்து பாருங்க, பெரும்பாலும் முஸ்லிம்கள் நாடுகள்லயும் முஸ்லிம்கள் அதிகமா வசிக்கிறதுனா இது நடக்கும். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் அழகா காட்டான். இந்த மக்கள் இப்ப இன்னைக்கு இறந்து போயிருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம பதபதைக்கிறோம், என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு சில கேட்டகரியா சொல்றாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்துன்னா என்ன? பெரிய அந்தஸ்து. அவங்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது. நாமெல்லாம் மோத்தானா கபூர்ல மண்ணறையில அடக்கம் பண்ணா அந்த மண்ணறை வாழ்க்கை பயங்கரமா இருக்கும். நல்லடியாருக்கு நல்லா இருக்கும், இறை நிராகரிப்பு பயங்கரமா இருக்கும். ஆச்சா, அப்புறம் அல்லாஹ்வுடைய விசாரணை அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க கிட்ட, விசாரணை பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்குறாங்கல்ல, இவங்களுக்கு மன்னர வாழ்க்கையும் கிடையாது, அல்லாஹ்விடத்துல விசாரணையும் கிடையாது, நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்தஸ்து தான் தன்னுடைய உயிரை கொடுக்கிறது அல்லாஹ்க்காக. போர்க்களங்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய பாதையில, இதுதான் ஷஹீதுமாங்க. இந்த கேட்டகரியில ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க, யார் யாரெல்லாம் ஷஹீத் அந்தஸ்துல வருவான்னா, இது போன்ற மண்ணில் பேரழிவுகள் ஏற்பட்டு மண்ணுல புதைஞ்சு போயிடுறாங்கல்ல தானா, இந்த பூகம்பம் ஏற்பட்டு இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு பூமியில புதைஞ்சிருவாங்க. அது போல புதைந்தவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால், இந்த சுனாமி எல்லாம் வந்துச்சுல,
அதுல இறந்தவங்க ஷஹீது அந்தஸ்து வேணும். ஆனா கண்டிஷன் என்ன? அவங்க முஸ்லீமா இருக்கணும், அல்லாவை ஏத்துக்கொண்டிருக்கலாம், காபீர்களா வராது. அல்லாவை ஏத்துக்கொண்டு முஸ்லிம்களா இருக்கணும், அவங்கள ஷஹீது அந்தஸ்துக்கு வந்துடும். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். அடுத்தது, ஒரு பெண் பிரசவத்தில் மரணித்தார். பிரசவம், குழந்தை பெக்கும் போது மௌத்தா போயிட்டா அவர் ஷஹீது. பெண்களுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்து கொடுக்குறான். எதுக்காக ரசூல் அப்படி சொல்றாங்க யோசிங்க. இந்த மண்ணுல இப்ப இந்த பாத்தீங்கன்னா வயநாடுல ஏற்பட்ட இந்த பேரழிவுல அந்த வீடியோ எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? இவங்களை ஏன் ரசூலா ஷஹீத் அந்தஸ்துங்கிறாங்க? என்ன தெரியுமா? இந்த மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டு அதான் எல்லாம் சொல்றாங்க, இவங்க படிப்பினை பெறவும் இல்ல, இவங்க திருந்தவும் இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை உலகத்துல இப்படி நடக்குது. அந்த இறந்து போன மக்கள்லாம் ஷஹீது அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பத்தி இங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உயிரோட இருக்க உனக்கு என்ன படிப்பினை? இங்க பாக்குற இல்ல, இவ்வளவு பேசுற இல்ல, இந்த மக்கள் படுற இவ்வளவு உயிரை விட்டாங்கல்ல, இன்னைக்கு நீ என்ன படிப்பினை பெற்றாய்? அதுதான் இது. மத்தபடி அல்லாஹ் தண்டனை எல்லாம் கொடுக்கல. அந்த இறந்து போன மக்கள் எல்லாம் ஷஹீதோட அந்தஸ்து, அல்லாஹ் நாடுனா ஷஹீதோட அந்தஸ்துக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைகள்லாம் சொர்க்கத்துல இருக்கும். அப்ப புரியுதா? நமக்கு என்ன படிப்பினை? அதான் அல்லாஹ் சொல்றான், இவங்க படிப்பினை பெறவும் இல்ல, திருந்தவும் இல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியுது, ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை இந்த மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் தங்கள் சொத்து பத்துக்களை எல்லாம் தியாகம் பண்ணி, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை எடுத்துங்க, சபாகிழமை வயநாட்டுல இந்த மக்கள் தங்கள் உயிரை தியாகம் பண்ணி, தங்களுடைய வீடுகளை எல்லாம் இழந்து, தங்கள் சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்ணி உயிரோட இருக்கிற மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற மாதிரி, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறீர்கள், இந்த உலகம்லாம் நீங்க நிரந்தரம் நினைக்கிறீங்க, ஆனால் ஆகிரத்து மறுமைதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மெசேஜை தான் அந்த மக்கள் உங்களை உயிரை தியாகம் கொடுத்து 1 வருஷமோ 2 வருஷமோ இப்பெல்லாம் நடக்குதுன்னா, ஏன் முஸ்லிம் நாடுகள்ல மட்டும் நடக்குது? நல்லா கவனிங்க. முஸ்லிம்கள் ஏன் வராங்க? காரணம், அவங்களுக்கு நீங்க இறக்கலாம் படவானா, நமக்கு நாம இப்ப இறக்கப்பட்டுக்கணும். அந்த மக்கள் எல்லாம் நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன படிப்பினை பெற்றோம்? அதனாலதான் நல்லபடியா ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அஸாபுகள் என்பது அல்லாஹ் கொடுக்க மாட்டான், படிப்பினை சோதிப்பான் நம்மள. இன்னைக்கு பார்க்கணும், எவ்வளவு பாக்குறோம்ல இந்த உலகம். நேத்து ஸ்கூல்ல விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு மண்ணுல புதஞ்சியா மூத்து. இத மாதிரி நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? அந்த மக்கள் நினைச்சாங்களா? அந்த மக்கள் போன வாரம் திங்கக்கிழமை சாயந்தரம் நினைச்சிருப்பாங்களா? அப்ப அல்லாஹ் என்ன காட்டுறான்? நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கை. இதுல எவ்வளவு ஆணவம், எவ்வளவு காசு பணத்துக்கு அடிச்சுக்கிறது, என்னத்தை கொண்டு போறோம்? அதுதான் இது படிப்பின. அந்த மக்கள் எல்லாம் சலாமத்தா போயிட்டாங்க. உனக்கு நாளைக்கு இந்த நிலைமை வரும், அது கடையில மறுமைக்கு உள்ளதை தேடிக்க. அதுதான் அல்லாஹ் கொடுக்குற படிப்பினையை தவிர தண்டனை எல்லாம் கிடையாது. நூஹ் நபிக்கு ஏற்பட்ட, நூஹ் நபி சமுதாயத்துக்கு இருக்கிற பேரழிவுகள் வேற, இப்ப இருக்கிற பேரழிவுலாம் வேற. அதனால நம்ம என்ன செய்யணும்? நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில மனசுல இருத்தி கொண்டு மறுமைக்கு உள்ளதை தேடிக்கொள்வதுதான் ஒரு நல்ல முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கும்.